Hi friends, நான் உங்க ஜுபைதா zacs.kitchen.recipes. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். Friends, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போறோம். அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வஞ்சரம் மீன் ஃப்ரை. இந்த வஞ்சரம் மீன் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஹோட்டலெல்லாம் போய் சாப்பிட்டோன்னா செம்மையாக அப்படி மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் அப்படி பெருசாக கொண்டு வந்து நம்ம தட்டில் வைப்பாங்க. ஆனால் வீட்டில் செய்யும்போது அந்த அவுட்புட் வராது. ஸோ இன்றைக்கி நான் சொல்லியிருக்க மெத்தட் படி அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வஞ்சரம் ஃப்ரை வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இதுக்கு நான் 2 வஞ்சரம் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் கேட்கும்போது 100 கிராம் ஸ்லைஸு 150 கிராம் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஸ்லைஸ் வேணுமோ எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போது ஒரு தனி பவுலில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு சுவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பூண்டை நான் வந்து பேஸ்ட் ஆக்காமல் தட்டி வச்சுருக்கேன், 1க்கு 2 தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் லெமன் ஜூஸ். மீன் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன். அடுத்து இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி நம்மளுடைய மசாலாவை வந்து கலக்கக்கூடாது, எண்ணெய் ஊற்றி தான் கலக்கணும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஊற்றி நம்ம வந்து இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக மாற்றி எடுத்துக்கலாம். ஏன் நம்ம எண்ணெய் ஊற்றி கலக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனை ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சுத்தமாக உடையாது மீன். அதே மாதிரி மசாலாவும் உதிர்ந்து போகாது, நல்ல அந்த மசாலா வந்து மீனில் பிடிச்சிக்கிறோம். அதுக்காக தான் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து கலக்கி எடுத்துக்கிறோம். இப்போது நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை வந்து மீனில் நல்லா வந்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா தடவிடலாம். இப்போது நல்லா தடவியாச்சு. இதை வந்து நம்ம 1 மணி நேரத்தில் இருந்து ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்ல மசாலா வந்து பிடிக்கும் மீனில். ரொம்ப டைம் இல்லை அப்படின்னா மினிமம் 30 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் வந்து இதை ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மீனை வந்து எண்ணெயில் போடணும். எண்ணெய் சூடாகாமல் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த தவாலேயே வந்து மசாலா ஒட்டிக்கிறோம். அப்போ மீன்லேருந்து மசாலா வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மீனை வந்து எண்ணெயில் போடணும். இப்போது எண்ணெயில் போட்டாச்சு. நல்லா வந்து பாருங்கள், இப்போது 2 மினிட்ஸ்க்கு ஒரு பக்கம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். மீன் வேக ரொம்ப நேரம் ஆகாது. அது போக மீனை வந்து மெல்லிசாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அப்படின்றப்ப ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளேயே மீன் நல்லா வந்து வெந்து வந்துடும். இப்போ நல்லா மீன் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பரான மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகும். இந்த மசாலா வந்து வஞ்சரம் மீனுக்கு தான் போடணும்னு தேவை கிடையாது. நீங்கள் எந்த மீன் வாங்குனீங்கனாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வஞ்சரத்தில் இந்த மசாலா இப்படி மசாலா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனல்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மறக்காம இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். வரைக்கும் பாய் பாய்.